வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குசின். இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல கிறிஸ்பியான சோயா சங்க் 65. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 50 கிராம் சோயா சங்க்ஸ், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானோன்னு 50 கிராம் சோயா சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா சோக் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அடுப்பு ஆஃப்லேயே இருக்கட்டும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வாட்டி சில் வாட்டரில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர நல்லா பரட்டி விட்டுடணும். இப்போ நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை, ஏன்னா சோயாலேயே கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்ல மசாலா நல்லா பரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்ல உப்பு காரம்லாம் சோயாவில் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா பரட்டி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது நல்ல மசாலாலாம் நல்லா கோட்டாயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னா இந்த மாதிரி ஒரு சோயாவாக எடுத்து உதுத்து போட்டு விடுங்க. இப்போ லைட்டாக பரட்டி விட்டுடலாம். ஒரு பக்கம் லைட்டாக செவந்தோன்னே நம்ம பரட்டி விட்டுடலாம். மசாலாலாம் உதிரவே இல்லை பாருங்கள், நல்லா கோட்டாயிடுச்சு. இந்த சோயா 65 செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த சோயா எடுக்கும்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சோயா 65. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.